மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் இப்போ எல்லாமே மோஸ்ட்லி இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, உடல்ல ஏற்படக்கூடிய சில குறைபாடுகள், அதாவது பார்த்தோம்னா விட்டமின் குறைபாடு நம்ம உடல்ல இருந்தாலோ இல்ல நியூட்ரிஷன் ஊட்டச்சத்துக்களே மொத்தமாக அதிகமான குறைபாடு இருந்தாலும் ஆண்களுக்கு ஏற்படுது. இதுல முக்கியமா பார்த்தோம்னா இந்த ஹார்மோன் லெவல், டெஸ்டோஸ்டரான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்மோன் லெவல் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஹார்மோன் லெவல் நம்ம பார்த்துக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல எந்த மாதிரியான மாற்றங்கள் தெரியுது. ஹார்மோன் லெவல் குறையும் போது தான் அதிகமா நிறைய பேருக்கு இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம், விரைப்புத்தன்மை அப்படின்ற ஒரு பிரச்சனை, விரைப்புத்தன்மை இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கும். இதை சரி செய்யறதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்றேன். பெரும்பாலும் இன்றைய காலகட்டத்துல 30 வயதில் இருக்கக்கூடிய ஆண்களுக்குமே இந்த பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி 50 வயது 60 வயது ஒவ்வொருத்தருக்குமே அந்த வயது வித்தியாசம் அப்படின்றதே மாறுபட்டு ஸோ இளம் வயதுல இருக்கக்கூடியவங்களுக்கே இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு ஏற்படுறதா நம்ம பாக்குறோம். ஸோ அந்த நேரங்கள்ல நம்ம என்ன மாதிரியான உணவுகள் ஆண்களுக்கு ரொம்ப சிறந்தது, என்னென்ன காரணங்களால இளம் வயதிலேயே இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். பெரும்பாலும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் என்ன ஒரு நியூட்ரிஷன் பேலன்ஸ்டா இருக்கான்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல பொதுவாக கால்சியம், புரோட்டீன், மெக்னீசியம், ஜிங்க் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரியான உணவுகளை நம்ம எடுக்கும் பொழுது உடல்ல நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ பொதுவாகவே பார்த்தோம்னா கால்சியம், புரோட்டீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கால்சியம், புரோட்டீன் சேர்த்து நம்ம உணவுகளை எடுக்கும் பொழுது ஆண்களுக்கு இந்த மாதிரி எரெக்ஷன் ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கு. அதை நம்ம பார்த்துக்கணும். ஸோ இதை தாண்டி பார்த்தோம்னா எப்பவுமே நான் அவுட் சைட் ஃபுட் தாங்க சாப்பிட்றேன், ஸோ அதிகமாக மாவுச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் தாங்க சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்கு ஏற்ற சரியான ஒரு உணவு முறை, சிகிச்சை முறைகளை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதுல இருந்து நமக்கு நல்ல பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். இதுல பேசிக்கா பார்த்தோம்னா நம்மளுடைய உணவு முறை, அதுக்கப்புறம் ரொட்டீனா நம்ம செய்யக்கூடிய லைஃப் ஸ்டைல், இரவு நேரத்துல நேரம் கடந்து விழித்திருக்கிறது ஒரு காரணம். ஸோ உடல்ல அதனால உஷ்ணம் அதிகமாகுது. அதுக்கப்புறம் ஆண்கள் அணியக்கூடிய ஆடைகள் ஒரு முக்கியமான காரணம் சொல்லலாம். ஸோ ரொம்ப இறுக்கமான ஆடைகளை, ஜீன்ஸ் மாதிரியான உடைகள் ரொம்ப நேரம் நம்ம அணியும் பொழுது உடலில் உஷ்ணம் அதிகமாகும். பொதுவாகவே பார்த்தோம்னா ஆண்களுக்கு அப்படின்னு சொல்லும் போது இந்த ஸ்க்ரோட்டம் அப்படின்னு சொல்றோம், விரைப்பை உடலோட வெப்பநிலையை விட குறைந்தது 2-3 செல்சியஸ் குறைவாக தான் இருக்கணும். ஸோ வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு விஷயம் தான் அது. ஸோ அப்போ உடல்ல உஷ்ணம் அதிகமாகும் போது ஆண்களுக்கு இந்த விரைப்புத்தன்மை அப்படின்ற பிரச்சனை நிறைய பேருக்கு ஏற்படுது. இதை சரி செய்யறதுக்கு நம்ம உணவு முறைகள்ல அதிக கவனம் செலுத்தி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். இதுல நான் சொன்ன மாதிரி கால்சியம் சார்ந்த உணவுகள் நிறைய எடுக்கணும். ஸோ கால்சியம் சார்ந்த உணவுகள், புரோட்டீன் உணவுகள் ரொம்ப முக்கியம், மெக்னீசியம், ஜிங்க். அதே மாதிரி நம்ம அணியக்கூடிய ஆடைகளும் அதிக கவனம் செலுத்தணும். உடல் உஷ்ணம் பொதுவாகவே சில ஆண்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இல்லைங்க இந்த மாதிரிலாம் இல்லை, எனக்கு உடல் உஷ்ணம் ரொம்ப அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்ற நபர்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த உடல் உஷ்ணம் அதிகமாக அதிகமாக அதை சரி செய்யறதுக்கான வழிமுறைகளும் நம்ம ஃபாலோ பண்ணோம். இதற்கு ஏற்ற மாதிரி உணவுகள் அப்படின்னு சொன்னா காலையில கொஞ்சம் ஒரு 200 to 300 ml அளவுக்கு மோர். ஸோ மோர் நம்ம குடிக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உடல்ல நிறைய மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ மோர் குடிக்கும் பொழுது உடல்ல நமக்கு உஷ்ணமானது குறைஞ்சிக்கிட்டே ஆண்களுக்கு இது ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். அதுல முக்கியமாக விரைப்புத்தன்மை அதிகரிக்கிறதுக்கான உணவு முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கிழங்கு வகைகளை என்ன சாப்பிடலாம், எல்லா கிழங்குமே தவிர்க்கலாமா அப்படின்னா சில வகையான கிழங்குகள் ஆண்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். அதுல முக்கியமாக சர்க்கரைவள்ளி கிழங்கு. ஸோ வாரம் 2-3 முறையாவது சர்க்கரைவள்ளி கிழங்கு நம்ம சாப்பிடணும். ஆண்கள் சாப்பிடும் பொழுது அது ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சில கிழங்கு வகைகள், பனங்கிழங்கு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. முடவ நாட்டுக்கால் கிழங்கு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, இதை நம்ம சாப்பிடலாம். மரவள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம உணவுல சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இது எல்லாமே ஆண்களுக்கான
ஒரு பிரத்யேக உணவு அப்படின்னா இதை வந்து செலக்ட் பண்ணி சாப்பிடும்போது டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் லெவல் வந்து நமக்கு பேலன்ஸ்டா இருக்க ஆரம்பிக்குது. அடுத்ததாக கீரை வகைகளை நான் என்னங்க கீரைகள் சாப்பிட்றது அப்படின்னு பார்த்தோம்னா இதுல முக்கியமாக தூதுவளை கீரை ரொம்ப முக்கியம். ஸோ தூதுவளை அப்படின்னு சொல்றது இந்த போகம் விளைவிக்கும் கீரைகள் அப்படின்னே சித்த மருத்துவத்துல சொல்லுவாங்க. ஸோ அதுல முக்கியமான ஒரு கீரை வகை அப்படின்னு பார்த்தோம்னா தூதுவளை. தூதுவளை ரொம்ப நல்லது. வல்லாரை, பிரண்டை ரொம்ப ரொம்ப நல்லது. முருங்கை ரொம்ப நல்லது. முருங்கை அப்படின்னு சொல்லும்போது முருங்கையோட பூ மலர்கள் வெண்மை நிறத்துல இருக்கும் இல்லைங்களா, அந்த பூ விதைகள் இது எல்லாமே ஆண்கள் வந்து தாராளமாக பயன்படுத்தலாம். ஸோ கீரை வகைகள் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமாக இந்த சிவப்பு பொன்னாங்கண்ணி அப்படின்னு சொல்லக்கூடிய கீரை பார்த்தா விட்டுறாதீங்க. இதுவும் ஆண்களுக்கு மிகவும் சிறந்தது. ஸோ இளம் வயதிலேயே எனக்கு வந்து இந்த மாதிரி எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்குங்க, சரியா டைஜஷன் ஆகல, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதை சரி செய்யறதுக்கும் நமக்கு இது வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனோட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பயன்படுத்த ஆண்களுக்கு இந்த விரைப்புத்தன்மை அப்படின்ற பிரச்சனை வந்து சரியாக ஆரம்பிக்குது. ஸோ இதை தொடர்ந்து வேறு என்னென்ன நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா உணவு முறையில நான் சொன்ன மாதிரி கால்சியம் புரோட்டீன் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம பயன்படுத்தணும். இதுல புரோட்டீன் அப்படின்னு சொல்லும்பொழுது முளை கட்டிய தானியங்கள்ல நிறைஞ்சு இருக்கு. ஸோ முளை கட்டிய பச்சை பயிறு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பார்த்தோம்னா இதுல நரிப்பயிறு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இது வந்து கிராமப்புறங்கள சிறு காராமணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முளை கட்டிய நரிப்பயிறு அவ்வளவு சிறந்தது. ஆண்களுக்கு தினம்தோறும் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு இதை வந்து சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி முளை கட்டிய கேழ்வரகு, கம்பு இதையும் வந்து பயன்படுத்திக்கலாம். முளை கட்டிய கேழ்வரகு, கம்பு இது எல்லாமே நம்ம உணவாக சமைத்து சாப்பிடும் பொழுதும் அதிக பலன் வந்து நமக்கு தரக்கூடியது. இதை நம்ம ஃபாலோ பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல ஆண்களுக்கு அதிகமான ஆற்றல் கிடைக்க ஆரம்பிக்கும். இதுல தவறாம நம்ம என்ன பண்ணோம்னா பூசணி விதைகளை தவறாமல் நம்ம உணவோடு சேர்த்துக்கணும். ஸோ பூசணி விதைகள், வெள்ளரி விதைகள் இதை பயன்படுத்தும் பொழுதும் உடல்ல அதிகமான ஆற்றல் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஆற்றல் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா இந்த மாதிரி விரைப்புத்தன்மை குறைபாடோ இல்ல டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் லெவல் குறைபாடோ இதுக்கு வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இதுக்கு பேசிக்கா ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் என்னன்னா சரியான அளவுக்கு உறக்கம், நம்ம உடல்ல வந்து உஷ்ணம் அதிகரிக்காமல் இருக்கிறதுக்கான விஷயங்களும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பலன் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ இதை தாண்டி வேறு என்னங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சித்த மருந்துகள் நிறையவே இருக்கு. இதுல பேசிக்கா வந்து பார்த்தோம்னா இந்த காயக்கருப்ப மருந்துகள் அப்படின்னு சொல்ற விஷயம் நிறைய இருக்கு. இது தொடர்பான மருந்துகள் வந்து லேகியம் வடிவில் சித்த மருத்துவத்துல எதற்காக கொடுக்குறோம்னா இதுல இனிப்பும் இருக்கும், நெய் சார்ந்து இருக்கும், மூலிகைகளும் சேர்ந்து இருக்கும். ஸோ அப்படி எடுக்கும்பொழுது உடலோட அதிகமான உஷ்ணத்தை வந்து குறைத்து அந்த ஆண்மை குறைபாடு அப்படின்ற விஷயத்தை வந்து அது தடை செய்யறதுனால லேகியம் தொடர்பான மருந்துகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். ஸோ இதை தாண்டி அவுட் சைட்ல வந்து வெளியில நிறைய உணவுகள் சாப்பிட்றதையும் தவிர்த்துட்டு ஃப்ரூட்ஸ்ல கண்டிப்பாக இதெல்லாம் சாப்பிடும்போது நல்ல பலன் கிடைக்கும். இதுல வந்து வாழை, அதுலயும் முக்கியமாக செவ்வாழை பயன்படுத்தலாம். தினம்தோறும் அந்த செவ்வாழை, மாதுளை வந்து பார்த்தோம்னா கர்ப்ப முறைப்படி மாதுளை மலர்கள் இருக்கு இல்லையா, அதையும் பயன்படுத்தலாம். மாதுளை வந்து தினம்தோறும் ஒரு மாதுளை சாப்பிட்டுட்டே வரும்பொழுது உடல்ல அதிகமான பலன்கள், இந்த டெஸ்டோஸ்டெரான் லெவல் வந்து நமக்கு பேலன்ஸ் ஆகிறதுக்கு நமக்கு பயன்படுது. ஸோ இந்த மாதிரியான உணவு முறைகளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுலயும் ஸ்பெஷலா வந்து பார்த்தோம்னா ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து குறைவாக இருக்கு, விந்தணுக்கள் எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கும், எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கும் சில வகையான உணவு முறைகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுலயும் பேசிக்கா வந்து பார்த்தோம்னா இப்ப நான் சொன்ன உணவு முறைகளோட மில்லட்ஸ், சிறுதானிய வகைகளும் சேர்த்து எடுக்கும்போது நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். இதுலயே வந்து பார்த்தோம்னா தாது விருத்தி நெய் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் மெடிசனும் சித்த மருத்துவத்துல இருக்கு. இந்த நெய்யை பயன்படுத்தும் பொழுது இந்த நெய்ல வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 17-18 வகையான மூலிகைகள் சேர்த்து செய்யக்கூடியதுதான் தாது விருத்தி நெய் அப்படின்னு சொல்றது. இந்த நெய் மருந்தோடு பிற மருந்துகள் சேர்த்து சாப்பிடும்போதும் ஆண்கள் உடல் நலத்துக்கு மிக சிறந்த பலனை வந்து அது தரக்கூடியதாக இருக்கும். இந்த நெய் மருந்து அப்படின்னு சொல்றது காலை இரவு 2 வேளையும் 10 ml அளவுக்கு தினம்தோறும் பயன்படுத்தலாம். ஏன்னா பல வருடங்களாக ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இந்த மெடிசனை வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இது நீங்க சித்த மருந்தகங்களை கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து காலை இரவு 2 வேளையும் நம்ம பயன்படுத்தும் போது நல்ல பலன் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.